வீட்ல இருக்கிற காய்கறிய வச்சு ஏதாச்சும் பண்ணலாமேன்ட்டு தான் இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்க்குறீங்க. இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கேரளா ஃபுட் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீட்ல பார்த்தா காய்கறி வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி 3 முட்டை இருந்துச்சு. சரி அத வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமேன்ட்டு இப்ப முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி போட்டு இன்னைக்கு இந்த பருப்பு குழம்பு வைக்கலாமேன்ட்டு பருப்பு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக போட்டுட்டேன். இப்ப வந்து தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் பண்ணி இப்ப எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப வந்து வெந்த பருப்பு வந்து சட்டியில போட்டாச்சு. கேரளால இந்த பருப்பு குழம்பு வந்து ரொம்ப சீக்கிரமா நாங்க வந்து செஞ்சு முடிச்சிருவோம். இப்ப வந்து ஒரு தக்காளி பழம் பெருசா பார்த்து ஒண்ணு கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 4, 5 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். முருங்கைக்காய் அதே மாதிரி உருளைக்கிழங்கு தான் வீட்ல இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டாச்சு. இப்ப வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள். இப்ப வந்து பச்சை மிளகு தான் நிறைய சேர்த்திருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து பச்சை மிளகு தான் நிறைய சேர்க்கணும். மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு குட்டி ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்ப வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்துடலாம். இப்ப 5 நிமிஷத்துல வந்து இந்த காய்கறி எல்லாமே சூப்பரா வெந்துருச்சு. இப்ப ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல வந்து புளிய கரைச்சு ஊத்தியாச்சு. இப்ப 2 தடவை நான் ஊத்தியிருக்கேன். நல்லா பிழிஞ்சு, நல்ல புளியெல்லாம் ஊத்திட்டு, நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு வர்றதுக்குள்ள இப்ப வந்து தாளிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா, ரொம்ப சிம்பிளா ஒரு 15 நிமிஷத்துல வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப வந்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டி மல்லி இலை தூக்கி மூடி வச்சா ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைலு சூப்பரான பருப்பு சாறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 3 முட்டை தான் இருந்துச்சு. என்னடா பண்றேன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது இந்த மசாலா கூட்டு போட்டுட்டு ஒரு முட்டை ஆம்லேட் தான் செய்ய போறேன். வெங்காயம் ஒரு விரல நீட்ட அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு இப்போ வந்து அந்த மசாலால வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்சியில. அதுக்கப்புறமா இந்த 3 முட்டை வந்து உடைச்சு ஊத்திடலாம். இது வந்து கேரளால எங்க பாட்டி காலத்திலிருந்து இது வந்து செய்வாங்க. என்னன்னா முட்டை கம்மியா இருக்குது, வீட்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி முட்டை ஆம்லேட் தான் நாங்கள் போடுவோம். இது வந்து 2 ஊர் மணக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்மந்தி அரைச்சுங்க. தேங்காய், இஞ்சி, புளி, வெங்காயம், அதே மாதிரி உப்பு சேர்த்து நல்ல சூப்பரான நல்ல சம்மந்தியை அரைச்சிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி லஞ்ச் மெனு எதடா செய்யறது எதுவுமே இல்லையேன்னு நினைக்காம வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி இந்த சம்மந்தி வந்து சுட சுட சாப்பாட்டு கூட சும்மாவே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அம்மிக்கல்லிலே போட்டு அரைச்சிட்டு இப்போ வந்து நல்லா பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்தால் ரொம்ப கமன்னு சூப்பராக இருக்கும். இப்போ சூடான சாப்பாட்டில் நல்ல சம்மந்தி, முட்டை ஆம்லேட்டு, சாம்பார் எல்லாம் வச்சு பருப்புச்சாறில் வச்சு இன்னைக்கு நாங்கள் மத்தியானம் சாப்பிட போகிறோம். பாருங்க, எதுவுமே இல்லைன்னு நினைச்சா இவ்வளோ டிஷ்ஷஸ் நம்ம பிளேட்டில் வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.